ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஜாலியாக போயிருக்கும்னு நம்புகிறேன். சரி, நம்மளோட இன்றைக்கான டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கொஷின் கேட்குறேன். ஏன் நம்ம எல்லாருக்கும் சண்டேங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாலே அப்படி ஒரு சந்தோஷம் வருது சொல்லுங்கள். இது என்னம்மா கேள்வி? சண்டே தான் நம்ம எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு நமக்கான லைஃப்பை ஜாலியாக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லுவீங்களா? கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ப்ரைவேட் ஒர்க்கர்ஸ்னு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே அன்றைக்கி லீவு தான். ஆனால் இப்போலாம் சண்டே கூட ஆன்லைன் கிளாஸை வச்சு கொள்கிறாங்க. அது வேற கதை, அதை இப்போ விட்டுருவோம். என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் இந்த மாதிரி வீக்லி ஒன் டே நமக்கு லீவ் கொடுக்குறாங்க, அதுவும் ஏன் குறிப்பாக சண்டேவை கொடுக்குறாங்க? அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? ஓகே, அதுதான் இன்றைக்கான நம்மளோட டாபிக். வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆக்கிரமித்த காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் வார சம்பள அடிப்படையில் தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்நிலையில தான் ஆங்கிலேயர்கள் மாத சம்பள முறையை கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துட்ட பிறகு எல்லா மக்களும் மாதம் முழுக்க வேலை பார்க்க வேண்டியது இருந்தது. ஒரு நாள் கூட அவங்களுக்குன்னு விடுமுறை தரவே இல்லை. மாதத்தோட இறுதியில் தான் அவங்க வேலைக்கான சம்பளமும் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த திட்டத்தால் மக்கள் எல்லாருமே உடல் அளவாலும் மனதளவாலும் ரொம்பவே சோர்ந்து போயிட்டாங்க. அவங்களால அவங்களோட குடும்பத்தோட கூட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட நேரமே கிடைக்கல. இந்நிலையில தான் 1881 நாராயண் மேக்காஜி லொக்கண்டாஜிங்கிறவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு கோரிக்கை வச்சாரு. அது என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் மாதம் முழுக்க வேலை வாங்குறது ரொம்ப கொடுமனும், ஒரு நாள் கூட விடுமுறை அளிக்காமல் இருக்கிறதுனால மக்களுக்கு ரொம்ப சோர்வு ஏற்படுத்துதுன்னும், அதனால வாரத்துக்கு ஒரு முறை சம்பளத்தோடு சேர்த்து விடுமுறை அளிக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. ஆனால் ஆங்கிலேய அரசாங்கம் இதை நிராகரிச்சிருச்சு. இதனால நாராயண் ஒரு பெரிய போராட்டத்தையே முன்னெடுத்தினார். மக்கள் எல்லாருக்குமே வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை கண்டிப்பாக தேவைன்னு, மாதம் முடிஞ்சோடனே அதுக்கான சம்பளத்தையும் அவங்க சேர்த்தே கொடுத்துடணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி நாராயண் போராட்டம் நடத்தினார். இறுதியாக அந்த போராட்டத்தோட முடிவாக நமக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தில் வாரம் ஒரு நாள் விடுமுறைனும், அந்த ஒரு நாள் விடுமுறையானது ஞாயிற்றுக்கிழமையில் அமல்படுத்தப்படணும் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் ஓகே, ஒரு நாள் விடுமுறை ஓகே, அது ஏன் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தாங்க? அதுலேயும் ஒரு அரசியல் காரணம் இருக்குது. என்ன தெரியுமா? ஆங்கிலேயர்களில் பலர் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க மதத்தோட முக்கியமான நாளான ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க எல்லோரும் சர்ச்சுக்கு போவாங்க. அதுக்கு வசதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக அவங்க நாட்டில் வச்சுருந்தாங்க. அதை இங்கே கொண்டு வரும்போது நமக்கும் அதையே வச்சுட்டாங்க. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம ஞாயிற்றுக்கிழமையை தான் லீவ் விட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். அது ஏன் செலிப்ரேட்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? 6 நாளும் ஒரே ஒர்க்கே பார்த்துட்டு ஒரு நாள் எனக்கான லைஃப்ங்கிறது எனக்கு கண்டிப்பாக செலிப்ரேஷன் தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்படி இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதனால தான் சண்டே மட்டும் எல்லா பீச்லேயும் கூட்டம் நம்பி வலியுது, எல்லா தேட்டரும் ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர்.